எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இல்ல அந்த மாதிரி முக்கியமான சில மாறுதல்களை ஏற்படுத்திக் கொள்ள புதிய புதிய பார்ட்னர்ஸ். கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இதன் மூலமாக சுட சுட நமது வீடியோவுடைய ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் தினசரி நீங்கள் ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் காந்தி ஜெயந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. 155வது காந்தி ஜெயந்தி தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளாருங்க. ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளது மிகுந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தடைக்கற்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியாக தினமாக மாற்றிக்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களது காரிய தடை எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. பண வரவுகள் மிக மிக திருப்தி தரக்கூடியதாக அமையும். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் தேவையான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களது அலுவலக பணியில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து சேருங்க. இன்றைய தினம் வருமானங்கள் உங்களுக்கு மிக மிக திருப்தி தரக்கூடியதாக அமையும். அரசியலில் சில பேருக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். குடும்பம் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. சின்ன சின்ன பொருளால வீட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவாக கூடும். இதனால் மனதளவில் நீங்க பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க. சின்ன சின்ன செலவுகள் இன்றைய தினம் உங்களது மனதை பாதிக்காமல் நீங்கள் கண்டிப்பாக அதை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. மேலும் மற்றவர்களிடம் எப்பொழுதும் குறைகளை நீங்கள் கண்டுபிடிக்கிறதையே வேலையை வச்சுட்டு இருக்காம கொஞ்சம் மற்றவர்களை அனுசரித்து போறது நல்லதுங்க. குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த போக்கை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் தினம் உங்களது காதலை உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டியது கண்டிப்பாக அது சலிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதால் தினமும் காதலில் விழும் உங்களது இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டியது இன்றைய தினம் அவசியம். இன்றைய தினம் பெரும்பாலான நேரத்தை நீங்கள் தூங்கி உங்களது உடல் நலனை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். எவ்வளவு விலை மதிப்பெற்ற நேரத்தை நீங்கள் வீணடித்தீங்க அப்படின்றத உங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் தூக்கத்தை நீங்கள் சிறப்பாக கையாண்டீங்க அப்படின்னா உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாகவே இருக்குங்க. அன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்க முயற்சி செய்தாலும் உங்களுக்கான தேவைகளை உங்களது வாழ்க்கை துணையை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இன்றதனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்பதால் குடும்பத்தின் உறுப்பினர்களுடன் அமர்ந்து பேசுவது நல்லதுங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து பேசி உங்களது பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் உங்களது விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்கும் செயல்களில் ஈடுபடாதீர்கள். கண்டிப்பாக நேர மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கான காரியங்கள் என்னங்கிறத அது ஒரு தெளிவாக பிளான் பண்ணி இந்த டைமிங்கில் முடிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை பெருகும். திருமண முயற்சிகள் சிறப்பாக உறுதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடித்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். வர வேண்டிய பணமும் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் வியாபார விருத்திக்காக நீங்கள் புதிய பங்குதாரர்களை உங்கள் பார்ட்னர்ஸை வந்து புதுசாக பிஸ்னஸில் வந்து சேர்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் மேம்படுத்துவீங்க. எனவே புதிய பார்ட்னர் வரவுகளை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக வியாபாரத்தில் அமையும். இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது வலுவான ஒரு காரியம் காரணமாக இந்த வாரம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்தது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நமது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி உங்களுக்கு கிடைத்து தினசரி நமது ராசி பலன்கள் நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன்கள் தேடி வருன்றதுக்காக நீங்கள் இப்போவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல்
அந்த பெல் பட்டனையும் ஆல்ங்கிற பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான வீடியோக்களும் தினசரி நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக அமையுங்க. ஏற்கனவே மாபெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லோ கலர் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்குங்க. எனவே சொத்து சம்பந்தமான எந்த விதமான ஒரு சங்கடமான சூழ்நிலையும் இன்றைய தினம் மாறி உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, ஒற்றுமை ஆகியவை பெறுவீங்க. இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போறது, நாவடக்கம் கொள்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் மேலும் உங்களுக்கு உறவினர்கள் அல்லது நெருக்கமானவர்கள் சில பேர் உங்கள் குடும்பத்திற்கு வருகை தந்து உங்களது மகிழ்ச்சிகளை மேலும் சிறப்பானதாக மாற்ற முயற்சி செய்வார்கள். அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை குடும்பத்தில் அமைத்துக்கொள்ள உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு இது உகந்த நாளுங்க. நல்ல ஒரு புரிதல் உங்களது குடும்ப உறுப்பினர்களோட ஒவ்வொருத்தரிடமும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். எனவே மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால அதை நிறைவேற்ற மகிழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்கள் புரிந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றித்தர உதவிகரமாக இருக்கும். வீட்டு மனை வாங்கி விற்கிறது போன்ற மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சுகமான நாளாக அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார பணிகளை புதுவிதமான வியூகங்களை இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக்குவீங்க. அதற்கான நல்ல சிந்தனைகள், எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மேம்பட்டு காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது. எனவே புதிய டெக்னிக்கை உங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இன்றைய தினத்தை உங்கள் வியாபாரத்தில் சிறப்பானதாக மாற்றித்தர உதவிகரமாக இருக்கும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது வரணுங்கிறது உங்களுடைய தயவுனால நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வரதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.